திமுக சார்பிலே போட்டியிட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் யாரெல்லாம் பின்தங்குகின்றார்கள் என்று பட்டியல் எடுத்து பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய அனைவருமே மூத்த அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் கீதா ஜீவன் தற்பொழுது பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருச்செந்தூர் உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் தாவேகா கணிசமான வாக்குகளை பெறக்கூடும் என்று சொல்லியிருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரிடம் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் அமைச்சர் கீதா ஜீவன். தென் தமிழகமான அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய 22 தொகுதிகளில் கடந்த முறை 15 தொகுதிகளை மொத்தமாக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை அவர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். மற்றொரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டிருந்தவர், அவரும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். ஒரு பக்கம் திமுக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது அமைச்சர்களாக இருந்து தேர்தலை சந்தித்தவர்கள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.